தமிழ்நாடு தௌஹி ஜமாத் துபாய் மண்டல சத்வா கிளையுடைய வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் இந்த வாரம் பரங்கிப்பேட்டை சார்ந்த சகோதரர் சாஜிதுர் ரஹ்மான் அவர்கள் சூழ்ச்சிக்கு பின் என்கின்ற தலைப்பில் அம்மத்தியில் உரையாற்ற இருக்கிறார்கள். அவரை அன்போடு உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله إن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சத்வாத்தில் ஏற்பாடு செய்துள்ள இந்த மார்க்க சொற்பொழிவிலே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சூழ்ச்சிக்கு பின். அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையிலும் ஏன் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது என்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய உலகத்திலே வேறு எந்த மாற்றமும் வேறு எந்த கொள்கையும் மக்களுடைய மனதை மாற்றி வளர்ந்து வருகின்ற அளவிற்கு வேறு எந்த மாற்றமும் வளர்ந்து வரவில்லை. அதாவது இஸ்லாம் எந்த அளவுக்கு மேலை நாடுகளில் உலகளாவிய அளவில் வளர்ந்து வருகின்றதோ அந்த அளவிற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அனைத்து மதங்களும் அனைத்து கொள்கைகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடம் அறிமுகப்படுத்திய மக்களிடம் கொண்டு வந்த அருமை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவதூறுகளை பரப்பிவிடுவோமேயானால் இந்த மார்க்கம் மக்களிடம் சென்று சேராது. இந்த இஸ்லாத்தை விட்டு மக்கள் வெளியேறிடுவார்கள், இஸ்லாத்திற்கு மக்கள் செல்ல மாட்டார்கள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இந்த உலகத்திலே நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இப்போது ரீசெண்டாக கூட எல்லாமே கேள்விப்பட்டிருக்கிறோம். த இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லீம் என்கின்ற பெயரிலே ஒரு படம் ஒன்று எடுக்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் இன்று வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் ஊடகங்கள் வாயிலாக பார்த்து வருகின்றோம். எந்த அளவுக்கு என்றால், அமெரிக்க தூதரகங்கள் எல்லாம் மூடப்படக்கூடிய அளவிற்கு லிபியா, ஈஜிப்ட், சூடான், துனிசியா போன்ற நாடுகள் எல்லாம், அதாவது அமெரிக்காவுடைய தூதரகங்கள் மூடப்பட்டு அமெரிக்க தூதர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியாகி சூடானில் இருந்த அந்த அமெரிக்க படைகள் கூட அவருடைய எதிர்ப்புக்கு பயந்து அந்த நாட்டை விட்டு வெளியாகிய காட்சியெல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அதே மாதிரி தமிழகத்திலும் என்ன செய்ய நிறைய போராட்டங்கள்லாம் நடைபெற்று வருகின்றது. காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கேவலமானவராக, அதாவது பெண் பித்தராக, ஆபாசத்தை தான் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு வந்தவராக, பெண்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவராக, எந்த பெண்ணையும் விட்டு விடாதவராக ஒரு நிலை என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு சாங் பைக்கில் என்கிற என்ன செய்யறாங்க ஒரு படத்தை ஒன்று எடுத்து அதை யூடியூப்ல பப்ளிஷ் பண்றாங்க. அந்த படத்துல எந்த அளவுக்கு அந்த படத்துல எடுக்கிறாங்க அப்படின்னா, சொல்வதற்கே நாக்குல அவ்வளவு ஒரு கூச்சமா இருக்கு, அவ்வளவு ஒரு மோசமாக நாலாவது நடையில ப்ளூ ஃபிலிம் அளவுக்கு ஒரு படத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டது தான் இன்னைக்கு உலகளாவிய அளவுல இவ்வளவு பெரிய எதிர்ப்பை அமெரிக்கா சந்திச்சுட்டு வருது. இன்னைக்கு ஒபாமா அழுவுற அளவுக்கு என்ன சொல்றாரு, நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, அமெரிக்க அரசாங்கம் இஸ்லாத்துக்கு எதிரானது அல்ல, முஸ்லீம்களை நாங்கள் எதிர்க்கவில்லை, அந்த படத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹிலாரி கிளின்டனும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் இறங்கி ஒரு அளவுக்கு போராட்டம்னா, அந்த போராட்டம் அவர் சொன்னதால மக்கள் நம்ப போறதில்லை. இது போராட்டம் அதிகமாக தான் ஆகும். அந்த படம் யூடியூபில் நீக்கப்படும் வரையிலும் உலகத்தில் முஸ்லீம் என்ன பண்ணாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தானில் யூடியூப் தடை செய்யப்பட்டது. நேற்றைய தினம் என்ன செஞ்சாங்க, சவுதியில் வாய் மூடிக்கொண்டிருந்தவர்கள் கூட
சவுதியில் வந்து யூடியூப் என்ன பண்ணாங்க, ஒரு வந்து அல்டிமேட்டம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து நீக்கலை என்றால் சவுதியில் இனி யூடியூப் வந்து வராது, கூகுளை நாங்கள் தடை செய்து விடுங்கிற அளவுக்கு வந்து எச்சரிக்கைலாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த இஸ்லாம் மக்களிடம் சென்று விடக்கூடாது. ஸோ இந்த இஸ்லாத்துடைய முன்னுதாரணம் யார் என்றால், இஸ்லாத்துடைய தலைவர் யார் என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ யார் தலைவராக இருக்கின்றாரோ அந்த தலைவரை பற்றின ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை, ஒரு தவறான செய்தியை மக்களிடம் கொண்டு சென்று விட்டால் அங்கே என்ன செய்வாங்க, மக்கள்லாம் முகமதை வெறுக்கும் போது சாதாரண அந்த மார்க்கத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்துவிடும். அப்போ இஸ்லாம் வளராது என்கின்ற ஒரு நிலையில தான் என்ன செய்ய இப்படிப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சூழ்ச்சிக்கு பிறகு வந்து சூழ்ச்சிக்கு பின்னால் எப்படி இஸ்லாம் வளருதா இஸ்லாம் வளரல என்பதை நாம் கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்ப்போமேயானால் இஸ்லாம் வந்து அதிகமாக வளர்ந்து தான் வருதே ஒழிய குறையவில்லை என்பதை பார்க்கிறோம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூழ்ச்சிகளை பற்றி சொல்லும்போது மக்கரும் மக்கருல்லாஹி வல்லாஹு ஹைரும் மாக்கின் என்று சொல்லி காட்டுகின்றான். இது எந்த தொடர்ச்சியில் வருது என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, அன்றைய யூதர்கள் வந்து என்ன செய்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு அவங்களை சிலுவையில் அளவுக்கு போறாங்க. ஆனால் பைபிளில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறிந்ததாக சொல்லுது, அது தவறான ஒரு கதை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், நாம் ஈசாவை நம்மளே உயர்த்தி கொண்டோம், அவரை காப்பாற்றும் சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு தான் சொல்றான், யூதர் என்ன செஞ்சாங்க, மக்களும் அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். என்ன செஞ்சாங்க, அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு, ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து விட்டால் இந்த ஓரிரை கொள்கை யூதர்களிடம் போய் சேராது. ஏன்னா யூதர்களுக்கு தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டாங்க. பாலஸ்தீனத்தில் வந்த யூதர்களுக்கு தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை. என்ன, யூதர்கள் தான் அனுப்பப்படுறாங்க. கிறிஸ்தவர் என்ன பண்ணாங்க, பிற்காலத்தில் பவுல் என்பவன் வந்து அந்த இஞ்சிலை வந்து தன்னுடைய அளவு தன் மனசு என்ன சொன்னிச்சு அது மாற்றி எழுதி ஒரு கிறிஸ்துவ மதத்தை வந்து பவுல் தான் ஏற்படுத்தினார். தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த 3 கடவுளுக்குலாம் வந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பொறுத்தவரையிலும் யூதர்களுக்கு அவங்க என்ன செய்றாங்க, தூதராக வராங்க. அப்போ அந்த தூதரை கொலை செய்வதற்கு தான் முயற்சி பண்ணாங்க. அவன் என்ன பண்ணா, ஏன் ஈசாவை கொலை செய்து விட்டால் அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க, தூதரை கொலை செஞ்சுட்டா என்ன ஆகும், அந்த கொள்கை மக்கள்கிட்ட போய் சேராது என்று சூழ்ச்சி செய்தார்கள். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். என்ன குருமக்கள் அல்லாஹ் என்ன செஞ்ச அந்த சூழ்ச்சியை முறியடித்தான். அர்த்தம் எப்படி வரனா, அல்லாஹ் சூழ்ச்சி செஞ்சாங்க, அல்லாஹ் என்ன செஞ்ச அவருடைய சூழ்ச்சியை முறியடித்தான். வல்லாஹு ஹைரும் மாக்கிறேன், சூழ்ச்சியை முறியடிப்பதிலே அல்லாஹ் சிறந்தவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்திலே 54வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அன்னைக்கு எப்படி வந்து யூதர்கள் வந்து கொன்னாங்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்வதற்கு முயற்சி செய்து இந்த மார்க்கத்தை இல்லாமல் நினைத்தார்களோ, அதே மாதிரி தான் இன்றும் என்ன செய்யறாங்க, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழிப்பதற்கு, இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடம் இல்லாமல் ஆக்குவதற்கு, இந்த உலகத்திலே இஸ்லாம் என்ற வார்த்தை இல்லாமல் ஆக்குவதற்காக எல்லாவித முயற்சி உலகளாவிய அளவில், நம்ம வந்து அமெரிக்கா மட்டும் பார்க்கக்கூடாது, உலகளாவிய அளவில் எல்லா நாடுகளிலும் இஸ்லாத்திற்கு எதிரான கடுமையான போக்கள் மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நேற்று நீங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல உள்ள ஒரு பத்திரிகை என்ன செய்யுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சு ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருக்கிறான். அப்போ இதை மாதிரி வந்து அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவிலும் இஸ்லாத்திற்கு எதிரான கடுமையான பிரச்சாரங்கள் ஒரு கட்டத்தில் வந்து இருந்துச்சு. எந்த அளவுக்கு தமிழகத்திலேயே இந்து முன்னெல்லாம் என்ன பண்ணா, காமத்தில் சிறந்தவள் கன்னி மேரியா இல்லை ஆயிஷாவா என்கின்ற மாதிரிலாம் வந்து அப்போ ஓட்டுனாங்க எங்களோட ஆட்சி காலத்தில். என்னைக்கு நாம் வீரியமான போராட்டத்தை தமிழகத்தில் வந்து இறங்குவோமோ, எப்படி இந்த இஸ்லாத்துக்கு எதிரான குரல்கள் வார்த்தைகள்லாம் வெளியில் வரும்போது நாம் எப்படி போராட்டம் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போ தான் தமிழ்நாட்டிலேயே வந்து இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்கள் சொல்வது நிறுத்தப்பட்டுச்சு. அப்போ இந்தியாவில் என்ன பண்ணாங்க, முஸ்லீம்களை கொள்கிறது, முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை இடிப்பது, முஸ்லீம்களுடைய குரானை எரிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்தியாவில் நடக்குது, பர்மாவில் நடக்குது, ஸ்ரீலங்காவில் நடக்குது. இப்போ உலகளாவிய அளவில் வந்து ஒரு விதமான வந்து இஸ்லாத்தை அழித்து ஒழிப்பதற்கு எல்லா விதமான சூழ்ச்சிகளும் நடந்து வருது. இருந்தால் கூட இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்லி காட்டுகின்றான், எல்லாரும் சூழ்ச்சி செஞ்சாலும் எல்லா சூழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு முறியடிப்பான் என்று சூரத்துல் ஆல இம்ரான்ல அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இந்த இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணாங்க. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு என்னாச்சு, அமெரிக்காவில் ஒரு இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டுச்சு. என்னது இரட்டை கோபுரம் பாம் வைத்து தகர்க்கப்பட்டது. அப்போ இந்த வச்சு தகர்க்கப்பட்டவுடன் என்ன நிலை ஏற்பட்டுச்சு, முஸ்லீம் தீவிரவாதி உலகளாவிய அளவுல என்ன பண்ணானுங்க, முஸ்லீம் தீவிரவாதி சொல்லிட்டு ஒசாமா பின் லேடன் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, அவரை வந்து ஒரு கதான சித்தரிச்சு அவர் அல்காய்தா தான் வந்து பாம் வச்சது, இல்லை அல்காய்தா தான் பாம் வச்சுங்கிற மாதிரி போட்டு அந்த அல்காய்தா தான் வந்து பள்ளி அந்த இரட்டை கோபுரத்தை இடித்தார்கள், முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்றெல்லாம்
இஸ்லாத்தின் மீது மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அமெரிக்காவில் கட்டவிழ்த்து விட்டாங்க. அதன் அடிப்படையில் ஆப்கானிஸ்தானை என்ன பண்ண நிர்மூலமாக்கினார்கள். அதை தொடர்ந்து ஈராக்கை நிர்மூலமாக்கலாம். இப்போ அதே மாதிரி என்ன ஈரானையும் சிரியாவையும் டார்கெட் வச்சிருக்காங்க. அப்போ இதை மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு முயற்சி செய்யும் போது அமெரிக்காவில் என்ன ஆகுது? எந்த இரட்டை கோபுரம் இந்து முஸ்லீம்களால் தகர்க்கப்பட்டதோ, இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றது என்று சொன்னார்களோ, இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றதா இல்லையா, குரான் என்ன சொல்கின்றது தீவிரவாதத்தை பற்றி, குரான் அடுத்தவர்களை கொள்வதை பற்றி என்ன சொல்கின்றது என்று யாரு எந்த நாட்டில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதோ அந்த நாட்டில் உள்ள மக்கள் குரானை வாங்கி படிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தை மாற்றினான். இப்படி மாற்றினான். அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக விற்பனையான ஒரு மத புத்தகம் எது என்றால் திருக்குரான் மட்டும்தான். குரான் மட்டும்தான் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் நிறைய நூலகங்கள்ல குரான் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய புத்தக ஸ்டாக்கள்ல குரான் கிட்ட டிமாண்டா இருக்குது. அதே மாதிரி கடந்த 10 ஆண்டு காலங்களில் எண்ணிக்கை செப்டம்பர் 11 2000 இந்த இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதோ அதிலிருந்து இந்த 2012 வரை இந்த 12 ஆண்டுகளிலே அங்கே இஸ்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கின்றதா அல்லது இஸ்லாம் எழுச்சி பெற்றது என்றால் இவர்களுடைய சூழ்ச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முறியடித்தான். எந்த இஸ்லாம் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று இவர்கள் விரும்பினார்களோ அந்த இஸ்லாம் இவர்களுடைய வெறுப்பை மீறி என்ன செய்யுது? அமெரிக்காவிலே வளர்ந்து வருகின்றது, பிரான்சிலே வளர்ந்து வருகின்றது. பிரான்சிலே கடந்த 10 ஆண்டுகளிலே 2000 பள்ளிவாசல்கள் என்ன செஞ்சது? கட்டப்பட்டிருக்கின்றது. 2 பள்ளிவாசல் உருவாகின்றது. ஆனால் எத்தனை கிறிஸ்துவ ஆலயங்கள் இருக்குது? 10 ஆண்டுகளிலே 20 கிறிஸ்துவ ஆலயங்கள் தான் கட்டப்பட்டுள்ளன. எத்தனையோ கிறிஸ்துவ ஆலயங்கள் என்ன இருக்கு? அங்க கிறிஸ்துவர்கள் பிரேயர் பண்றதுக்கு வராமல் அந்த இடம் காலியாகி அதை முஸ்லிம்கள் வாடகை எடுத்து தங்களுடைய பள்ளிவாசலை ஆக்கி கொண்ட நிலைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரான்சிலே அமெரிக்காவில் என்ன செய்யறான்? ஏற்படுத்தி கொண்டு வருகின்றான். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி தான் இன்னைக்கு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சான் பைக்கல் என்பவர் எழுதிய இது. அப்போ இதன் மூலமாக என்னாகும்? இஸ்லாம் இன்னும் வேகமாக வளரும். இன்னும் என்ன செய்யும்? இஸ்லாம் வேகமாக வளரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இல்ல எந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்? நம்முடைய திருமறையிலே சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்களுக்கு என்ன செய்ய, மக்கத்தில் உள்ள காஃபிர்களுக்கு தன்னுடைய கொள்கையை, கடவுள் கொள்கையை, அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கடவுள் கொள்கையை எடுத்து பிரச்சாரம் செய்ய சொல்லும் போது அங்கே என்ன ஆகுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு உருவாகுது. மக்காவிலே எந்த நாட்டிலே எந்த ஊரில் அவர் பிறந்து வளர்ந்தார்களோ அந்த ஊரிலேயே அவர்களுக்கு அதிகமான எதிர்ப்புகள் வருகின்றது. எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வருகின்றன என்றால் யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய தூதராக, இறைவனின் தூதராக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கின்ற கொள்கை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அந்த ஊரிலே வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுகின்றது. அப்போ என்ன பண்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே ஒரு கூட்டம் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டு நாடு துறக்கின்றது. யாரே ஒரு கூட்டம் என்ன செய்றாங்க? அபிசீனியாவில் ஜாபீர் தலைமையில நஜாஷி மன்னர் வாழ்ந்த அந்த நாட்டிலே, நஜாஷி மன்னர் ஆட்சி செய்த அந்த நாட்டிற்கு மக்காவிலிருந்து ஒரு 70 நபர்கள் கொண்ட சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? அபிசீனியாவுக்கு போறாங்க. அங்கேயாவது போனாங்க, சரி அந்த நாட்டில் அவர் நிம்மதியாக வாழ்வார்கள் என்றால் அந்த நாட்டிலே அவர்கள் இவர்களை வாழவிடக் கூடாது என்பதற்காக மக்காவில் இருந்து அபு சுஃபியான் என்ன பண்றாரு? அம்ர் இப்னு ஆஸ் என்கின்ற அவர் அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்துல் வாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவங்க. ஆனால் இந்த அபிசீனியா ஹிஜ்ரத் நேரத்திலே அவர்கள் மக்காவிலே முஷ்ரிக்கா இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கையை மேற்கொண்டார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில இருந்தாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அந்த மக்கள்கிட்ட போய் இந்த மக்காவிலிருந்து வந்த இந்த சஹாபாக்களை அபிசீனியை விட்டு துரத்தி விட வேண்டும், இஸ்லாத்தை பற்றி புறம் சொல்ல, இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்துக்களை அந்த நஜாஷி மன்னர் விதைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை அவர்கள் செய்தார்கள். முதலாக சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது எங்கே என்றால் நஜாஷி மன்னருடைய அவையில தான். முதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் செய்த அந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்றான். எப்படி முறியடிக்கப்பட்டது? இவங்க என்ன பண்றாங்க? இந்த 70 பேரும் அபிஷேகம் போய் அந்த மக்களிடம் என்ன பண்றாங்க? கலந்து வாழ்றாங்க. தங்களுடைய கொள்கையை, தங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி வந்துட்டு இருக்காங்க. தங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் நஜாஷி மன்னர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அபு சுஃபியானுடைய இந்த ஆலோசனையில அம்ர் இப்னு ஆஸும் இன்னொரு பேசுற ஞாபகம் இல்லை, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? நஜாஷி மன்னர்கிட்ட போய் இது மாதிரி சொல்றாங்க, இவர்கள் எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள், எங்க நாட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க,
இவர்களை நீங்க திரும்பவும் எங்க நாட்டுக்கு அனுப்பணும். என்ன செய்றாங்க, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். ஏன் வந்துட்டா இவங்களை கொடுமைப்படுத்தணும், இவங்களை இந்த கொள்கையை விட்டு வெளியாக்கி விட வேண்டும், ஊர்ல நெருக்கடி கொடுத்துமையானால் இவன் அந்த அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடிய இந்த கொள்கையை விட்டு விடுவான், முகமதை தூதராக எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று ஒரு சூழ்ச்சி என்ன செய்றாங்க, ஏற்பாடு செய்து 2 பேரை அந்த நாட்டு மன்னருக்கு அனுப்புறாங்க. அனுப்பி என்ன பண்றாங்க, அந்த நாட்டில் உள்ள பாதிரிமார்கிட்ட போறாங்க. கிறிஸ்தவ நாடு அது. பாதிரிமார்கிட்ட போய் சொல்றாங்க, இவர்கள் ஈசாவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஈசா தான் நம்ம இஸ்லாத்துல ஜீசஸ்லாம் கிடையாது, இயேசு கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். நம்முடைய அரபி வார்த்தையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா என்று சொல்ல மரியம் ஈசா இப்னு மரியம் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஜீசஸ் இவங்க கடவுளாக ஏற்றுக்கல, 3 கடவுள்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்ள நிராகரிக்கின்றார்கள், ஒரு கடவுளை மட்டும் வணங்க சொல்றாங்க. இவர்கள் இந்த நாட்டில் இருப்பார்களேயானால் உங்களுக்கு ஆபத்து, உங்களுடைய கொள்கைக்கு ஆபத்து, உங்களுடைய கொள்கைக்கு எதிரானவர்கள் என்று இவர் சூழ்ச்சியை செய்து பாதிரிமார்கிட்ட போய் என்ன பண்றாங்க, விஷம பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். அவங்க என்ன பண்றாங்க, நஜாசி மன்னன் போய் சொல்றாங்க, இது மாதிரி ஒரு கூட்டம் வந்திருக்காங்க, அவங்க ஒரு புது கொள்கையை புது மார்க்கத்தை கொண்டு சொல்றாங்க. எவரோ ஒருத்தர் முகமது அரபியால் பிறந்தவர், அவர் இறைவன் தூதர் என்று சொல்கின்றார், ஈசாவை கடவுள் இல்லை என்று சொல்கின்றார்கள் என்றெல்லாம் பாதிரிமார் என்ன செய்றாங்க, நஜாசி மன்னர்கிட்ட போய் இப்படி ஒரு இவர்கள் சொன்ன அந்த செய்தியை அவர்கிட்ட சொல்லி இவர்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும், இவர்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று முறையிடுறாங்க. அப்போ நஜாசி மன்னர் என்ன பண்றாரு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுங்களை யாரெல்லாம் மதீனா மக்காவில் இருந்து அந்த நாட்டுக்கு சென்றார்களோ அவர்களை அழைக்கிறாரு. கூட்டு வச்சு என்ன பண்றாரு, எல்லா சபையில் அமைச்சர்கள் இருக்காங்க, எல்லா பாதிரிமார்கள் இருக்கின்றார்கள், மக்காவிலிருந்து சென்ற முஷ்ரிக்கின் ஆசை அபு சுஃபியான் போன்றவர்கள் என்ன செய்றாங்க, அங்க இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கும்போது இவங்க கேட்கிறாங்க, நஜாசி மன்னர் கேட்கிற ஜாபிர் ரலியல்லாஹு கேட்கிறாரு, நீங்க யாருடைய கொள்கை என்ன என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜாபிர் ரலியல்லாஹு மூலமாக அந்த சூழ்ச்சிக்காரருடைய சூழ்ச்சியை அழகான முறையில் முறியடித்தான். என்ன சொல்றாரு மன்னர் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மன்னர் அவர்களே, நாங்கள் பல கடவுள்களை வணங்கி கொண்டிருந்தோம். என்ன செஞ்சாங்க சொல்றாரு, அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க ஒரு புது மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றீர்கள், முகமது என்பவர் புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தால் சொல்லுகின்றார்கள், அந்த முகமது யார், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் என்ன, நீங்கள் கொண்டு வந்த கொள்கை என்ன என்று நஜாஷி மன்னர் கேட்கும்போது ஜாபிர் ரலியல்லாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜாபிர் மூலமாக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை முறியடிச்சு என்ன செய்றாங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மன்னர் அவர்களே, நாங்கள் பல கடவுள்களை வணங்கியிருந்தோம், சிலைகளை வணங்கியிருந்தோம், நிர்வாணமாக வலம் வந்து கொண்டிருந்தோம், என் முகமதை இறைவன் எங்களுக்கு தூதராக அனுப்பினான், அவர் சொன்னார் பல கடவுள்களை எல்லாம் வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, ஒரு கடவுளை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் நாங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ மாட்டோம், அவர் சொன்னார் உறவினரை அரவணைக்க சொன்னார், அமானித மோசடி செய்து கொண்டிருந்தோம், நாங்கள் அவர் சொன்னார் அமானித மோசடி செய்யக்கூடாது என்று சொன்னார், நாங்கள் மது அருந்தி கொண்டிருந்தோம், விபச்சாரத்தில் மூழ்கியிருந்தோம், வட்டி வாங்கி கொண்டிருந்தோம், இதையெல்லாம் அவர் இல்லை என்று சொன்னார். என்ன செய்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லிட்டு சொல்றாங்க, முகமது எங்களிடம் நல்லவராக இருந்தார், உயர்ந்த குலத்தில் பிறந்தார் என்று சொல்லும் போது ஜாபிர் என்ன சொல்றாங்க, முகமது சொல்வது கரெக்டு தான், அவருக்கு ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும், பல கடவுளை வணங்கக்கூடாது என்று நஜாசி மன்னர் அவர் என்ன பண்றாங்க, ஜாபிர் வார்த்தையை கேட்டு அவர்களுடைய சூழ்ச்சிக்கு இரையாகாமல் அவர்களை பார்த்து சொல்கின்றார், நாங்கள் இவங்களை நாட்டை விட்டு வெளியே ஆக்க மாட்டேன், இவர்களுடைய கொள்கையை பின்பற்றுவதற்கு இவர்களுக்கு அனுமதி உண்டு என்று சொல்லும் போது திரும்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க ஈசாவை கிண்டல் பண்றாங்க, இவங்க ஈசாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை குறை கூறுகின்றார்கள், இயேசு கடவுள் இல்லை என்று சொல்கின்றார் என்று நஜாசி மன்னர் என்ன சொல்றாங்க, இப்படி போட்டு கொடுக்குறாங்க. தான் யாரை வணங்கி கொண்டிருக்கின்றாரோ, யாரை ஏற்றுக் கொண்டிருக்கின்றாரோ அவரே கடவுள் இல்லை என்று சொல்லும் போது சாதாரண என்ன செய்யும், கோபம் வரும். அப்போ அதை வச்சியாவது என்ன பண்ணுவாங்க, இவர் நாட்டை விட்டு இவங்க துரத்தி விட்டுருவாங்க ஆசையில இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணுகின்றார்கள். அப்போ கேட்கிறாங்க, நீங்க ஈசாவை பற்றி என்ன நினைக்கின்றீங்க, நஜாஷி என்ன செய்யறாரு, ஜாபிர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நீங்கள் ஈசாவை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், உங்களுடைய மார்க்கம் ஈசாவை பற்றி என்ன சொல்லின்னு சொல்லும் போது சூரத்துல் மரியம்ல உள்ள அந்த வசனத்தை என்ன செய்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு ஓதி காட்டுகின்றார்கள். என்ன செய்றாங்க, நாம் ஈசாவை நம்மளுடைய சக்தியின் மூலமாக நாம் ஆகுது என்று கூறினோம், அவர் உண்டானார், மரியத்திற்கு நாம் நம்முடைய ரூஹை அனுப்பினோம், அவர் சுத்தமானவர், கண்ணியமானவர், அவர் கற்புள்ள பெண், ஈசா நம்முடைய இறை தூதாக இருக்கின்றார், அவர் ஒரு கடவுளை மட்டும் வணங்கினார் என்று அந்த வசனத்தை எடுத்து ஓதும் போது மரியம் சூரத்து மரியம் எடுத்து செய்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு இந்த வசனங்களை ஓதும் போது
நஜ்ஜாசி மன்னர் என்ன பண்றாரு, அவருடைய தாடி நனையும் அளவுக்கு அழுது அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் சுரிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அவர்கள் உண்மையை சொல்லும் போது அவர் விளங்குறாரு. இஞ்சிலை படித்து விளங்கி சொல்றாரு, நீங்க சொல்வது உண்மை இல்லை நினைச்சீங்க, இவங்க இந்த நாட்டை தான் இருப்பாங்க, இவர்களை நான் வெளியாக்க முடியாது என்று சொல்லி நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய சூழ்ச்சியை முறியடித்தாங்க என்றால், இன்னைக்கும் இஸ்லாம் வேகமாக உலகிலேயே அதிகமாக பரவி கொண்டிருக்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு 700 பில்லியன் அளவுக்கு 700 கோடி அளவுக்கு உலகத்திலே மக்கள் இருக்கிறாங்க. என்ன செய்றாங்க, மக்கள் தொகை இந்த உலகத்திலே மொத்தம் எத்தனை என்றால் 700 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இதுல முஸ்லீம்கள் உள்ள எத்தனை பேர் நினைக்கிறீங்க, 25% உலகத்திலேயே முஸ்லீம்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். இன்னைக்கு இந்த செப்டம்பர் 11 2000க்கு பிறகு இந்த 12 ஆண்டு காலத்திலே இஸ்லாமத்தையும் கிறிஸ்துவத்துடைய வளர்ச்சியும் என்ன பண்றாங்க, சர்வே எடுத்து பார்க்கறாங்க. இஸ்லாமும் வளர்ந்திருக்குதா இல்ல கிறிஸ்துவம் வளர்ந்திருக்கின்றா என்ற சர்வே எடுத்து பார்க்கும்போது இஸ்லாம் என்ன செய்யுது, அவர்கள் எதிர்பார்த்ததை விட மேலாக வளர்ந்து அவங்க 10% வளர்ந்திருக்கும் என்று நினைத்தால் 100% இஸ்லாம் வளர்ந்திருக்கின்றது. இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் போகுமேயானால் 700 கோடி பாதிக்கு பாதியாக உலகத்திலே முஸ்லீம்கள் ஆகிவிடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யலாம், இந்த உலகத்திலே ஒரு சூழ்ச்சிக்கு எதிராக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை அருமை சகோதரர்களை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில அழகாக சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லுகிறான், அதாவது இன்னஹும் யகீதுன கைதா, அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். என்ன செஞ்சான், கடுமையான சூழ்ச்சி செஞ்சான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையான சூழ்ச்சிகள் என்ன செஞ்சு ஏற்படுத்தப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிறகு சஹாபாக்கள் காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி ஏற்படுத்தினாங்க. எப்படி ஏற்படுத்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்து அப்துல்லா இப்னு சபா என்கின்ற யூதனை ஒரு முஸ்லீமாக சித்தரித்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்து அவர்கள் மூலமாக என்ன பண்ணா, அலி ரலியல்லாஹுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு பிரச்சனை ஏற்படுத்தி இஸ்லாமிய ஆட்சியை வீழ்ச்சி கொண்டிருக்க முயற்சி பண்ணாங்க. ஒரு சில கருத்து வேறுபாடு பிரச்சனை வந்தா கூட இஸ்லாம் என்னாச்சு, வளர்ந்ததை ஒழிய அழியவில்லை. அப்ப இத மாதிரி ஒரு காலகட்டத்திலும் இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய சூழ்ச்சிகள், இஸ்லாம் முஸ்லீம்களை தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு, உலகம் ஃபுல்லா என்ன பண்ணா, முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதி என்று சொன்னாங்க. எங்கோ ஒரு முஸ்லீம் யாரையாவது கொலை பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு முஸ்லீம் எங்கேயாவது ஒரு பாம்பு போட்டிருப்பான், ஆனா ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் தீவிரவாதி என்று சொன்னான். இன்னைக்கு ஏதோ ஒரு சாம் பைக்கர் என்பவன், ஒரு யகூதி, ஒரு மோசமான கலிசட ஒருத்தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவதூறு படத்தை எடுத்து அதை அமெரிக்க அரசாங்கம் ஆதரவு செய்தால்தான் இன்னைக்கு உலகத்துல அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெற்றுச்சு. இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்றாங்கன்னா, ஒரு அமெரிக்கன் செய்ததற்கு அனைத்து அமெரிக்கர்களும் குற்றவாளிகளா என்று கேட்கிறான். அப்படின்னா இதே வார்த்தை நீங்க நாம திருப்பி கேட்கிறோம், ஒரு முஸ்லீம் செய்ததற்கு அனைத்து முஸ்லீம்களும் குற்றவாளியா, இன்னைக்கு வந்துருச்சு வார்த்தை. அவனை யோசிக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான், அவனும் கடுமையாக சூழ்ச்சி செய்தார்கள். வாக்கீதுன கைதா, அல்லாஹும் அந்த சூழ்ச்சியை கடுமையாக முறியடித்தான். சொல்லிவிட்டு சொல்கின்றான், மஹலில் காஃபிரீன அம்ஹுல்ஹும் ருவைதா, அவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுப்போம். சூழ்ச்சி மட்டும் செய்யல, நாம் அவர்களுக்கு அவகாசம் அளிப்போம். அந்த அவகாசத்துக்கு பிறகு அவர்களை நாம் பார்த்துக் கொள்வோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். என்றால் எந்த அளவுக்கு நமக்கு எதிரான சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டுள்ளது என்பதை நாம ஒருத்தர் விளங்கணும். நாம போராட்டம் பண்றது மட்டுமல்லாமல் இதை எப்படி முறியடிக்க வேண்டும் என்பதை அவன் யோசிக்கணும். ஏன்னா அவன் என்ன பண்றான், நாம போராட்டம் பண்றோம், அவர்கள் இதான் பிரச்சாரம் செய்கின்றோம், இதோட நாம நிறுத்தி கொள்ளக்கூடாது. அவன் நம்மளை பண்ணுவது, வெற்றுவது, குத்துவதுலாம் ரொம்ப கம்மி. அவன் நம்மளை இன்டலெக்சுவலி அட்டாக் பண்றான். என்ன செய்யறான், நம்மளுடைய மனசை, நம்முடைய உணர்ச்சியை தூண்டி விட்டு நம்மளை வேற மாதிரியாக திசை திருப்பி விட்டு மற்ற மக்கள் என்ன பண்றான், அவங்களுடைய மூளைக்கு வேற என்ன சிந்திக்க வைக்கிறான். இவன் இப்படி இருக்கிறாங்க, இது மார்க்கமா என்று அப்படி சிந்தனை திருப்புறான். நாம அந்த செயலை செய்வதில்லை. அத மாதிரி செயலை நினைச்சு நம்முடைய கையிலே எடுக்க வேண்டும். அவர்கள் எப்படி செய்கின்றார்களோ அதே மாதிரி நம்முடைய சகோதரர்கள் பைபிளை படிக்கணும். பைபிளில் உள்ள ஆபாசங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அவன் யூடியூப்ல போடுறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பொய்யான சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பேற்பட்டவர்கள், அவங்களுடைய குணங்கள் என்ன என்பதை நம்ம இதில் தொடர்ச்சியில பார்க்க போறோம். அவன் சொல்லக்கூடிய பாருங்க, அந்த படத்தில் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றான், ஒரு 125 வயதை சேர்ந்த ஒரு பொண்ணு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட சஹாபா கிட்ட சொல்லுது, முகமது மோசமான ஆளு. என்ன சொல்லுது, முகமது மோசமான ஆளு, அந்த ஆளு ஆம்பளைங்கள் எல்லாம் கொலை பண்ணிட்டு பொம்பளைங்களை மட்டும் கைதியாக பிடித்து அனுபவிக்கிறான்.
யூத மதம் நல்ல மதம், யூதர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுது. அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த பொண்ணை 2 கால்களையும் 2 ஒட்டகத்திலே கட்டி அந்த பொண்ணை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கூறாக கிழித்து கொலை செய்தார்கள் என்று இது யாரு? இது வந்து ஒரு சுமையா ரலியல்லாஹு செஞ்சதாக ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் கிடையாது. சுமையா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்க. நம்முடைய சமயத்தில் என்ன பண்றாங்க? இந்த ஹதீஸை சுமையா ரலியல்லாஹு 2 ஒட்டகத்தை காலில் கட்டி அவங்கள 2 கூறாக கிழித்து கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய சமயத்தில் ஹதீஸ் ஒன்று இருக்குது. லைஃபான ஹதீஸ் அது. அவங்க கொல்லப்பட்டது உண்மை, ஆனா இப்படி கொல்லப்பட்டதுக்கு ஆதாரம் கிடையாது. அவன் என்ன பண்ண, அந்த இதை நம்முடைய மேல ரீஅட்டாக் பண்றான். நாம எந்த நம்முடைய சஹாபி கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னோமோ அதே நிகழ்ச்சியை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவங்களை எதிர்த்து கேட்ட ஒரு யூத பெண்ணை 125 வயது ஆண்டு கழிந்த ஒரு கிழவியை கொன்றார்கள் என்று அந்த படத்துல வந்து போட்டு காட்டுறான். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கல்யாணம் பண்ணி தரதுக்காக தன்னுடைய மனைவியை கேட்கிறாங்க. அவருடைய மனைவி சொல்றாங்க, ஆமா முகமதுக்கு 55 வயசு ஆயிடுச்சு, எப்படி தரது? 55 இல்லை 53 தான் என்று அபூபக்கர் பொண்டாட்டியை வந்து இது பண்ணதாக இப்படி எல்லாம் வந்து படத்துல வந்து எடுத்து சூழ்ச்சி செய்கிறார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பேற்பட்டவர்களா என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அவர்கள் பின்பற்றக்கூடிய பைபிள், அந்த பைபிளை படிக்கக்கூடிய பாதிரிமார்கள், அந்த பைபிளை மக்களை பிரச்சாரம் செய்யக்கூடிய பாதிரி, அதாவது அவங்களுடைய போப்பு போன்றவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கலிசடைகள், பைபிள் வந்து எந்த அளவுக்கு ஆபாசத்தை தூண்டுகின்றது, ஒரு மனிதனை எப்படி வந்து தங்கையோடு அண்ணன் உடல்வு கொண்டது, மாமனாரும் மருமகன் உடல்வு கொண்டது, அதாவது ஆணும் உடல்வு கொண்டது, ஒரு தீர்க்க தரிசியை வந்து ஒரு அபச்சாரி வந்து அவருடைய காலை முத்தமிட்டது, இப்படி எல்லாம் பைபிளில் எழுதி வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நாம வெளிப்படுத்தணும். நாம வெளிப்படுத்துறது இல்லை. ஏன்? நாம நம்மளுடைய மார்க்கத்தையும் நாம் படிக்கிறது இல்லை, நம்ம குர்ஆனை நாம் படிப்பதில்லை, நம்மளுடைய ஹதீஸை நாம் படிப்பதில்லை. எங்க நாம அவங்களுக்கு அவன் என்ன பண்றான் பாருங்க, இன்டெலக்சுவலி நம்மை அட்டாக் பண்றான், இன்டெலக்சுவலி நம்ம வந்து தாக்குறான். நாம எதிர்ப்பு தெரிவிக்கணும், தெரிவிச்சுதான் ஆகணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிருக்கு மேல வந்து அவங்க தான் உயிரே போனா பரவாயில்லை, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானம் மரியாதை இழிவுபடுத்தப்படக்கூடாது. அதுதான் ஒரு முஸ்லீமுடைய கொள்கையா இருக்கணும். அதுக்காகத்தான் நீங்க உலக அளவில் என்ன செய்ய இந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். இருந்தா கூட இதையும் நம்ம கையில எடுக்கணும். பைபிளை பத்தி நாம எல்லாமே நெட்டை யூஸ் பண்றோம், ஆங்கிலத்தை போய் போடணும். நம்முடைய வால்ல நாம டேக் பண்ண வேண்டும். பைபிளோட ஆபாசம் இது இருந்தா பைபிள் போட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகள் அவங்க எப்படி இருந்தாங்க என்பதை நாம அதையும் போட்டு கம்பேர் பண்ணி இதுதான் இஸ்லாம்னு போட்டோமே ஆனால் உலகத்துல இன்னும் என்ன செய்வாங்க, கேவலப்படுவார்கள். இன்னும் அதிகமாக இஸ்லாம் வளரும் என்பது அருமை சகோதரர்களே நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல என்பதை தெரிந்து கொள்ள. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசமானவங்க சித்தரிச்சிட்டான். இதை கூட என்ன செய்றாங்க, நம்முடைய உலமாக்கள்லயே சிலர் போராட்டம்லாம் பண்ண கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டதற்காக ஜனாசா தொழுகை நடத்தியவர்கள், அவரை வீர திருமணமாக சித்தரித்தவர்கள், ஒசாமா பின் லேடன் எல்லாம் வந்து கோடி மடங்கு சிறந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதானே? எத்தனை அவுலியாக்கள் வரட்டும், எத்தனை சஹாபாக்கள் வரட்டும், எத்தனை நல்லோர்கள் வரட்டும், எல்லாரை விட யார் நமக்கு சிறந்த, நம்ம உயிரை விட சிறந்தவர் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வளவு இழிவுபடுத்தி இதற்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ண வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு மெட்ராஸ்ல ஜும்மா பள்ளிகளில் பேசப்படுதுன்னா யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் முஸ்லீம்களா? முஸ்லீம்கள் சொல்கிற வந்து இவ்வளவுக்கும் மார்க்கத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சாரகர், மார்க்கத்தை வந்து மக்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு 100 பேர் நிற்கிறான். சம்சுதீன் காசிம் தெளிவா பேசுறாரு, போன வாரம் ஜும்மாவில் போராட்டம் பண்ணக்கூடாது என்று சொல்கின்றார். யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம விளங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு 19 மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய சமுதாய கூட்டம் இன்னி வரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தினதை கையில எடுத்து ஒரு போராட்டம் பண்ணவில்லை. காதியானி சொல்லிட்டு தமிழகத்திலே இப்ப என்ன பண்றான், நம்மள வந்து விவாதத்துக்கு கூப்பிட்டு கிடக்கிறான், நமக்கு எதிராக பிரச்சனை பண்ற தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக பிரச்சனை பண்ணி கிடக்கிறான். அவன் இன்று வரையிலும் இந்த பிரச்சனை கையில எடுக்கல. அப்ப என்ன அர்த்தம், அவன்லாம் முஸ்லீம் இல்லை என்ற அர்த்தம். அல்லாஹுடைய தூதர் இழிவுபடுத்தப்படும் போது எவன் ஒருத்தன் கொந்தளிக்கவில்லையோ
எவன் ஒருத்தன் அதற்காக குரல் கொடுக்கவில்லையோ எப்படி அவன் அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தாக இருக்க முடியும்? அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவனாக இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. அப்போ இப்படி எல்லாம் நம்முடைய சமுதாயத்திலும் இருக்கின்றார்கள். ஆனாலும் எவ்வளவு பேர் இருந்தா கூட இன்னைக்கு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு. தமிழகத்தை நம்ம பார்க்கலாம். நிறைய நீங்க உணவு பத்திரிகை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தினமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள் டெய்லி வந்துட்டு இருக்காங்க. இங்கேயும் துபாயிலும் நம்முடைய கிளைகள் மூலமாக இஸ்லாத்தை சகோதரர் என்ன செய்றாங்க, நிறைய பேரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், ஏற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒருத்தர் குர்ஆனை படித்து விடுவாயானால் அந்த குர்ஆன் என்ன செய்யும், அவரை தன் வசம் இருக்கும். அதுதான் குர்ஆனுடைய பாலிசி என்ன, ஒருத்தர் குர்ஆனை விளங்க வேண்டும் என்று படிப்பாரையானால் அந்த குர்ஆன் அவரை தன் வசம் இழுத்து விடும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம், அதாவது டாக்டர் பிச்சால் என்பவர் முதலாக குர்ஆனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். அவர் குர்ஆன் முஸ்லிமா மாறிட்டு மொழிபெயர்த்தார் என்றால் இல்லை, குர்ஆனை குறை கூற வேண்டும் என்பதற்காக அரபி மொழியிலே குர்ஆனை படித்து அதை என்ன செய்யறாரு, விளங்குறாரு. விளங்கும் போது அவர் சொல்றார், நாம் நினைத்தது தப்பு, நாம் நினைத்த குர்ஆன் வேற, படிக்கிற குர்ஆன் வேற என்று அந்த குர்ஆனை உணர்ந்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்த குர்ஆன் என்ன செய்யும், மக்களை தன்வசம் இருக்கும். அதை நாம ஃபர்ஸ்ட்ல விளங்கணும். அப்பேற்பட்ட அந்த ஒரு மார்க்கத்திலே இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சூரத்துல் கலம் 68வது அத்தியாயத்திலே 4வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், வ இன்னக அலா குல்கில் அலீம், முஹம்மதே நீங்கள் மிக சிறந்த ஒரு நற்குணமுடையவராக, மிக சிறந்த ஒரு குணத்தை கொண்டவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டை தருகின்றான் என்றால், பாராட்டு சான்றிதழை தருகின்றான் என்றால், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை யோசிச்சு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை அந்நிய பெண்ணுடைய கையில் பட்டதே கிடையாது. இன்னைக்கு நாம என்ன பண்ணுவோம், ஆபீஸ்ல வேலை செய்யும் போது இங்கேயாவது இன்டர்வியூ போகும்போது யாராவது ஆபீஸ்ல மீட் பண்ணும்போது ஷேக் பண்ணுவோம், கை கொடுப்போம். நம்முடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய சக பெண் தொழிலாக இருந்தாலும் சக அலுவலக வேலை செய்யக்கூடியதாக இருந்தாலும் அவளோடு நாம் கை கொடுக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய எல்லாத்தையும் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனையோ சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பையத் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டச் பண்ணதே கிடையாது. அந்நிய பெண்ணோட கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை அவங்க மேல பட்டது கிடையாது என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பண்புள்ளவராக இருக்கின்ற நிலையிலே அவர்களை பற்றி இவ்வளவு ஒரு மோசமாக ஒருத்தன் படத்தை எடுத்திருக்கின்றன என்ற அருமை சகோதரர்களே, நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம இதற்கு என்ன பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி காட்டுறாங்க மூவத்தின் ஹதீஸிலே, நான் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டது, நான் உங்களுக்கு தூதுவத்தை எடுத்து சொல்வதற்கு முக்கிய காரணம் உங்களிடம் நல்ல குணத்தை முழுமைப்படுத்துவதற்காகத்தான், நற்குணங்களை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளான் என்று சொல்கிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களை யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அவருடைய நற்குணம் என்றால், ஒரு சுமாமா என்கின்ற மக்கத்து முஸ்லிக்கு என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதியாக கொண்டு வராங்க. என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமா என்கின்ற ஒருத்தர் கைதியாக கொண்டு வரப்படுகின்றார். கைதியாக கொண்டு வரப்பட்ட அவரை நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க, மஸ்ஜிது நபி பள்ளி வாசலிலே ஒரு தூணிலே கட்டி போட்டுறாங்க. என்ன செய்றாங்க, ஒரு தூணிலே கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்ட பிறகு அவருக்கு என்ன செய்றாங்க, அவர் எந்த தொந்தரவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அவர்கிட்ட எதுவும் பேசவும் இல்லை, ஒண்ணுமே செய்யல, தூணிலே கட்டி போட்டு விடுகின்றார்கள். வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, தொழுகிறாங்க, வீட்டுக்கு போறாங்க, சஹாபாவோட பேசுறாங்க. இது மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சுமாமா என்ன செய்யறாரு, 3 நாட்கள் அந்த பள்ளிவாசல் தூணிலே அவர் என்ன செய்யறாரு, கட்டப்பட்டு கைதியாக இருக்கிறாரு. அவர் அடிக்கல, ஏசல, அவர்கிட்ட பேசல, ஒன்றும் டார்ச்சரும் கிடையாது. ஒண்ணுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, தொழுகிறாங்க, சஹாபா கிட்ட பேசுறாங்க, போறாங்க, இது மட்டும் தான் பாக்குறாங்க. 3வது என்ன செய்யறாங்க, சஹாபா கிட்ட சொல்றாங்க, இவரை அவுத்து விட்டுடுங்க. என்ன செய்யறாங்க, இவரை இந்த தூணில் இருந்து இவருடைய கயிறு அவிழ்த்து இவரை விடுதலை செஞ்சிருங்க. என்ன செய்யறாங்க, அவிழ்த்து விட்டுருங்கிறாங்க. அவிழ்த்து விட்டவுடன் அவர் என்ன பண்றாரு, மஸ்ஜித் நபிக்கு அருகில் உள்ள ஒரு கிணற்றிலே போய் குளிச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பையத் பண்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். என்ன காரணம், அந்த 3 நாள்ல அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பண்ணல. நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எந்த விதமான தாவாவும் பண்ணல. என்ன பண்றாரு, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்க வழக்கத்தை பார்க்கிறார். அவங்க பள்ளிவாசலுக்கு வர்றது,
வந்து தொழுவது, தன்னுடைய தோழர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, பொதுமக்கள்கிட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறை, அவங்களுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது அவருடைய உள்ளத்திலே ஒரு ஈர்ப்பு வருகின்றது. என்னடா இவ்வளவு ஒரு சிறந்த மனிதர், இவ்வளவு ஒரு நல்ல மனிதர், இப்பேற்பட்டவரையா நாம எதிர்த்தோம் என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாருன்னா, முகமதே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த உலகத்திலே நான் வெறுத்த ஒரு மார்க்கம் எதுவென்றால், நான் வெறுத்த ஒரு கொள்கை என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் எனக்கு வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வெறுப்புக்குரிய ஒரு செயலாக இருந்தது. அதைத்தான் நான் வெறுத்தேன். இன்னைக்கு எனக்கு மிகவும் பிரியமான ஒரு மார்க்கம் எதுவென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்றாரு. நான் உலகத்திலேயே வெறுத்த ஒரு நகரம் மதீனா தான். மதீனா என்றால் நான் ஏதோ ஒரு மோசமான ஒரு நகரம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு பிடித்தமான ஒரு நகரம் இந்த மதீனா நகரம் சொல்லிவிட்டு, உலகத்திலேயே நான் வெறுத்த ஒரு முகம், வெறுத்த ஒரு மனிதர் யார் என்றால் அது நீங்கள் தான் முகம்மது. உங்களைத்தான் நான் இந்த உலகத்திலேயே வெறுத்தேன். உங்களுடைய முகத்தை பார்க்க கூடாது என்று இருந்தேன். எனக்கு வெறுப்புக்குரிய முகமாக உங்களுடைய முகம் இருந்தது. ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே எனக்கு பிடிச்சமான முகம் உங்களுடைய முகம்தான். எப்படி மாத்துது பாருங்க. அப்ப நபி அமிஷனாசருடைய அந்த பண்பு, அந்த அவங்களுடைய நற்குணம், அவரை எந்தவித தாவாவும் செய்யாமல், அவருக்கு மார்க்கத்தை போதிக்காமல் இந்த அளவுக்கு சுமாமா அவருடைய உள்ளத்தை மாற்றுக என்றால் இந்த கலிசடைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலமான யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த அளவுக்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சிறப்பை நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாயால் வெக்கங்கெட்ட பேச்சை பேசுவதே கிடையாது. நாம பேசிக்குவோம், வயசு பார்க்க மாட்டோம், என்ன பார்க்க மாட்டோம். ரூம்ல தங்கி இருக்கும் போது இவர் வயசு கூட, அவர் வயசு கம்மி, இவருக்கு கல்யாணம் ஆக்கி, இவர் கல்யாணம் ஆகல, அவர் பேரன் எடுத்துட்டாரு, இவர் பேத்தி எடுத்துட்டாரு, இவருக்கு குழந்தைய பிறக்கல என்றெல்லாம் பார்க்காமல் டிவியை போட்டு விட்டு நாம ஆளுக்கால் என்ன செய்வோம், நம்ம இஷ்டத்துக்கு கமெண்ட்ஸ் அடிப்போம். அந்த கமெண்ட்ஸ் வந்து அசிங்கமாக இருக்கும், ஆபாசமாக இருக்கும், சிலருடைய முகத்தை சுளிக்க வைக்கவும் செய்யும். இருந்தால் கூட நாம பேசணும், ஃப்ரீயா இருக்கணும், பழக வேண்டும் என்பதற்காக இரட்டை அர்த்தத்திலே வயசு பார்க்காமல், அதை பார்க்காமல், ஃப்ரெண்டுங்கிற ரீதியிலே, ரூம் பார்ட்னர்ஸ் ரீதியிலே நாமளாம் சர்வசாதாரணமாக கமெண்ட்ஸ் அடிக்கூடிய இருக்கிறோம். நம்மை பற்றி யார் என்ன தவறு சொன்னாலும் அதை பற்றின கவலை நமக்கு கிடையாது, அந்த வெக்கம் நமக்கு கிடையாது. நாம பேசுறோமே, நம்ம வயசு என்ன, பக்கத்து பேர்ல வந்து 20 வயசு பையன் உட்காந்துட்டு இருக்கானே, நமக்கு 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, நாம இப்படி பேசுறோமே, நம்மை பற்றி என்ன நினைப்பான் என்றெல்லாம் வெக்க உணர்வு நமக்கு கிடையாது. நாம கமெண்ட்ஸ் அடிப்போம். சீரியலை பார்த்து விட்டால் சீரியலுடைய பெண்ணை பற்றி கமிஷன் என்ன கமெண்ட்ஸ் அடிப்பது, படத்தை பார்த்தால் படத்தினுடைய கதாநாயகளை கமெண்ட்ஸ் அடிப்பது, அவள் ஆடும்போது பாடும்போது அவளுடைய அங்கங்களை பார்த்து பார்த்து பக்கத்தில் உள்ளவன் எந்த வயசான அதை பத்தி இருந்து சூடு சொரணை இல்லாம, சின்ன வயசு பையனாச்சு, அந்த பையனுக்கு ஏதாவது தெரியுமா, கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் ஆச்சு, அதெல்லாம் இல்லாமல் அவள் அதை பாரு இதை பாரு என்று கமெண்ட்ஸ் அடிக்கக்கூடிய நிலையெல்லாம் வெக்கம் கெட்டத்தனமாக நாம செஞ்சுட்டு இருக்கின்றோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயால் இப்படி ஒரு வார்த்தையை அவங்களுடைய வாழ்க்கையில பேசினதே கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ற அருமை சகோதரர்களே, யோசிப்பாரு, எப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அவன் கிண்டல் பண்ணிருக்கான், எப்படி அவன் மோசமா சித்தரிக்கின்றான். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் வேலை செய்தேன். எத்தனை வருஷம்? 10 ஆண்டுகள் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் நான் வேலைக்காரனாக வேலை செய்தேன். நாம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வோம், நம்ம சூப்பர்வைசரா இருப்போம், நம்ம கீழே 10 பேர் வேலை செய்வான். அப்படி வேலை செய்யும் போது நாம அவனை எப்படி நடந்துக்கிறோம், நாம எப்படி நடந்து கொள்கின்றோம். இதே படத்தை எழுதி அமெரிக்கர்கள் எப்படி நடந்துக்கிறான், கருப்பன் என்றால் ஒரு மாதிரியும் வெள்ளையன் என்றால் ஒரு மாதிரி நடந்துக்கிறான். அந்த பண்பை பத்தி இவன் பேச, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்க வழக்கங்களை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களை பற்றி அந்த அமெரிக்கன் பேசுகின்றான். அவன் தான் வந்து உலகத்திலேயே நிற வேற்றுமை ஏற்படுத்தியவன். நீக்ரோ, கருப்பனுக்கு என்ன பேர் வச்சான், நீக்ரோன்னு பேர் வச்சான். கருப்பனுக்கு நீக்ரோ என்ற பெயரை எவன் வச்சான்னா அமெரிக்கன்ஸ் தான் வச்சான். அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நிற வேற்றுமை, சம்பளம் தரது கிடையாது, வேலை செய்தவனை கொடுமைப்படுத்துவது, அடிமையாக நடத்துவது, இது எல்லாம் எல்லா இடத்திலும் நடக்குது. அவன் அதிகமா அங்க நடக்குது. ஆனா நபிகள் நாயகம் எப்படி இருந்தாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வேலை செய்து வந்தார்கள். ஒரு நாள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேலையை ஏன் செய்தாய்,
இதை ஏன் செய்யவில்லை என்று கேட்டது கிடையாது. என்ன அர்த்தம்? ஒரு வேலையை சொல்லுவாங்க, செய்யவில்லை என்றால் அவங்களே போய் செஞ்சுட்டு முடிச்சிடுவாங்க அர்த்தம். ஒரு வேலையை சொன்னாலும் வச்சு நாம என்ன செய்யறோம்? நம்ம கீழே சூப்பர்வைசர் இருக்கிறார், நம்ம சூப்பர்வைசரா இருக்கிறோம், மேனேஜரா இருக்கிறோம், ஃபோர்மேனா இருக்கிறோம். நம்ம கீழே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த வேலையை செய்யப்பாங்கிறோம். செய்யல, நாம என்ன பண்றோம்? பரவாயில்ல, டயர்டா இருப்பான், பாவம் காலையில் வேலை செஞ்சிருக்கிறோம், போறதுக்கு ½ அன் அவர் தான் இருக்கு, ஆடி ரொம்ப டயர்டா இருப்பான், சரி இவன் தான் செய்யல, விட்டு விடுவோம், நாளைக்கு வந்து செஞ்சுக்கப்பான்னு சொல்லுவோமா? இல்ல அந்த வேலையை நாம செய்வோமா? அல்லது அவனை அவன் நாக்க பிடிங்கி சாவர அளவுக்கு திட்டுவோமா? யோசிச்சு பாருங்க. என்ன செய்வோம்? அவன் ஏன்டா இந்த கம்பெனில சேர்ந்தோம், ஏன் இந்த ஆள் நம்ம வேலைக்கு வந்தோம், இவனெல்லாம் ஒரு சூப்பர்வைசர் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்தானே என்று நம்மேல் வெறுப்பை உமிழக்கூடிய அளவுக்கு எதெல்லாம் நம்முடைய வாயிலே வருமோ அதையெல்லாம் சொல்லி அவனை 4 பேர் முன்னால கேவலப்படுத்தி திட்டுவோம். ஆனா என்ன செய்றாங்க? ஒரு நாள் கூட கேட்டது இல்லை. எந்த அளவுக்குன்னா அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? ஒரு வேலை, அவன் சின்ன பிள்ளை இருக்கிற அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசுல வேலை செய்யறாங்க. சின்ன பையனா தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன செய்றாங்க? ஒரு வேலைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அனுப்புறாங்க. அவர் அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னா, சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளைங்களை பொறுத்தவரை என்ன ஆகுது? ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? எந்த விளையாட்டை கண்டாலும் சின்ன பிள்ளை அங்கே போய் நின்றுடும். நாமளே நம்ம வீட்டு பையனை என்ன செய்வோம்? நம்ம மகனையோ இல்லை நம்ம தங்கச்சி பையனையோ அண்ணன் பையனையோ ஒரு வேலைக்கு போடாமோ அவன் என்ன பண்ணுவான்? கடைக்கு போயிட்டே இருப்பான். போயிட்டே இருக்கும்போது அங்கே என்ன செய்வான்? மேய்ச்சிக்கலாம் என்ன ஒருத்தவன் என்ன செய்வான்? ஏதோ குரங்கு வச்சு விளையாட கிடைப்பான், இல்லாத எவ்வளோ வச்சு அந்த என்ன செய்வான்? அந்த செயின் மேலே நடப்பான், கயிறு மேலே நடப்பான். சின்ன பிள்ளை தானே, வயசானவனே நானும் வாயில ஈப்புறவளவு பார்த்துட்டு இருக்கும் போது சின்ன பிள்ளை என்ன செய்யும்? அதையும் பார்த்துட்டு இருக்கும். நாம என்ன பண்ணுவோம்? வீட்டில் போய் பார்ப்போம், நான் போன பையன் ஆளை கடமை சொல்லிட்டு ஹை டென்ஷன்ல எடுத்து சட்டையை வந்து அரைகுறையா மாட்டிக்கிட்டு ரோட்ல கோவமா போவோம். போன நேரத்தில் என்ன செய்வான்? அங்க நம்ம கண்ணை மாட்டிக்குவான். ஏன்னா பையன் என்ன செய்வான்? அந்த விளையாட்டை பார்த்துட்டு இருப்பான். சின்ன பிள்ளையோட பழக்கம் விளையாட்டை பார்த்துட்டு இருக்கிறது. நாம என்ன பண்ணுவோம்? கூட்டிட்டு வந்து ஏன்டா சொல்லி கேட்க மாட்டோம். 4 பேர் முன்னாங்க நாம அரை என்ன ஆகுவான்? அவன் அந்த குரங்கு மேல போய் விடுவான். அவ்வளவு வேகம் ஒரு அறை விடுவான் அவனுக்கு முதுகுல. என்ன ஆகும்? சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அனஸ் ரலியல்லாஹு வேலைக்கு சொல்றாங்க, அவங்களும் அப்படிதான் போறாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இருக்குது. இவங்களை போய் என்ன செய்யறாங்க? அந்த விளையாட்டை பார்த்துட்டு அப்படியே நின்றுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வேலையை மறந்து என்ன செய்யறாங்க? சின்ன பிள்ளை தானே நின்றுட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, வராங்க. வந்தா இங்க அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? விளையாடிட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா வேலை சொன்ன செய்யலையா, மறந்துட்டீங்க, பரவாயில்ல சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேலையை அவங்க எடுத்து செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம பெத்த புள்ள, நாம தூக்கி கொஞ்ச புள்ள தப்பு பண்ணிடுச்சுன்னா கண்ணு மண்ணு தெரியாம அடிப்போம். துடிப்பான். அடிக்கு நம்ம மனசு இறக்கமே வராது. கோவம் வந்துச்சு வச்சுங்க, நாம பெத்த புள்ள, நமக்கு பிறந்த புள்ள, நாம வந்து அவங்க சோத்தை ஊட்டிருப்போம். 7-8 வயசுல அவன் வந்து அடிச்சிருப்பான். நாமளே என்ன செய்வோம்? கம்பை எடுத்து மூங்கிலை எடுத்து சாத்துவோம். சில தகப்பனர் இருக்கிறாங்க, பிள்ளைங்களை அடிப்பதற்கென்றே தனியா பெரம்புல வாங்கி வச்சுக்கலாம் இருக்கிறான். ஊர்ல பிள்ளைகளை அடிப்பதற்கென்றே தனியாக பிரம்புகளை வச்சுக்கலாம் இருக்கிறான். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல பண்பு. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அவன் குறை சொல்றான் பாருங்க. ஏன் குறை சொல்றான்? அவனுடைய பைபிளை படிச்சு பார்த்தா வாயால சொல்லாத அளவு அவ்வளவு அசிங்கங்கள் ஆபாசங்களை கையில வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அந்த படத்தை யூடியூப்ல பப்ளிஷ் பண்றான். ரொம்ப திமிரா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். யூடியூப் தூக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா யார் அவன்? இவ்வளவு ஒரு பண்புக்குரியவங்க. உலகத்திலேயே மைக்கேல் ஹார்டி என்பவர் புக்கை எழுதினார். அதாவது த 100 என்கின்ற ஒரு புத்தகத்தை என்ன செய்யறாரு? மைக்கேல் ஹார்டி என்கின்ற கிறிஸ்டியன், யூகேயை சேர்ந்தவர், லண்டனை சேர்ந்தவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உலகத்திலே வரலாறுகளில் மக்களிடத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் என்று பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். ஜீசஸ் தான் அவருடைய கடவுள். எந்த ஈசாவை நாம் தூதர் என்று சொல்கின்றோமோ அந்த ஈசாவை தான் கடவுள் ஆகியிருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க. ஆனா பைபிளை படித்தால் அவங்களுடைய ஈசஸ் பொய்யானவரை போலி. அவங்க பைபிளை படித்து பைபிளை சொல்லக்கூடிய ஜீசஸ் இயேசு ஒரு இயேசு நல்ல மனுஷனே கிடையாது. ஒரு காமுகன், ஒரு ஆபாசம், அதாவது ஒரு பொம்பளை பொறுக்கி அளவுக்கு என்ன செய்யறாங்க? அந்த பைபிளிலே ஈசஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு நற்குணத்தில் சிறந்தவர்கள். அந்த பைபிளில் சொல்லக்கூடிய அந்த போலி ஜீசஸை ஏற்றுக்கொண்ட மைக்கேல் ஹார்டி என்பவர் இந்த புக்கை எழுதுகின்ற 100 என்ற புக்கை எழுதுகின்றார். அந்த புக்கிலே மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை தாக்கத்தை ஏற்படுத்தி
தனக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்தியவர்ல முதல் ஆளு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் எழுதுறான்? மைக்கேல் ஹார்ட் கிறிஸ்டின் எழுதுகின்றார். ஜீசஸ் 3வது இடத்துல இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 52வது இடத்துல இருக்கிறாங்க. மகாத்மா காந்தி சொல்றாங்க ஒரு இடத்துல கூட வரல. அப்போ இந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்கள் குறை சொல்லப்படுகின்ற அருமை சகோதரர்களே, அவங்களுடைய பண்பு அவர்களுக்கு தெரியவில்லை. அட்லீஸ்ட் நாம் என்ன செய்யணும்? முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அவர்களுடைய அந்த நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடத்த வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நற்குணங்களை கொண்டு வர வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும்.